ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மில்வாக தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நானும் திவ்யாவும் எங்கே டிப்டாப்பாக கிளம்பி ரெடியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, வேறு எங்கேயும் இல்லை, நம்மளோட கூகுள் குட்டப்பா, அதாவது நம்ம அண்ணன், எங்கள் அண்ணனுக்கு வந்து நிச்சயதார்த்தம். அதனால் நம்ம வந்து இப்படி வந்து கம்பல்சரி ட்ரெஸ் போட்டு கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலி அண்ணனும் இதே ட்ரெஸ் தான், நீங்களும் இதே கலரில் வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன் ஸ்பாட்டில் இந்த ஷர்ட்டை வாங்கினேன். என் தம்பிங்க வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஆன் ஸ்பாட்டில் வாங்கிட்டு சரி ஓகே நம்ம வந்து நேராக இப்போ வந்து எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி வீட்டுக்கு போயிட்டோம். தம்பி வீட்டிலேருந்து அப்படியே ஆட்டோவில் நம்ம எல்லாருமே ஒன்றா போனோம். தம்பி தங்கச்சி எல்லாருமே ஒன்றா போனோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பெருசாக நான் வந்து இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கெலாம் போனதில்லை, யாரும் கூப்பிட்டதும் இல்லை. ரொம்ப ரேரு தான். ரொம்ப ரேருங்கிறத விட நான் அப்படிலாம் பார்த்தது கூட இல்லை. ஸோ முடங்கி இருந்துட்டேன். எங்கேயுமே போகாமல் ஒரு என்னோடய சர்க்குலர்லேயே இருந்து பழகிட்டேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம அண்ணன் என் கூட பழகினவன் வந்து இப்படி கூப்பிட்ருக்கான் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் நிறைய கஷ்டப்பட்டுருக்கான், அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த இடத்துல நான் அதை சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ விமர்சனம் வச்சாங்க. அதெல்லாம் தாண்டி அவன் ஒரு போராடி ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணி அதையுமே அவனோட ஓன் இதிலே வந்து எல்லாமே பண்ணுறான். அதெல்லாம் எனக்கு நினைக்கும் போது கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருந்துச்சு அவனை பார்க்கும்போது. ஸோ பாருங்கள், என் தம்பிங்க வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றாங்க. சரி ஃபைனலி வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் சீரியஸ்லி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கைஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கவே இல்லை. நிஜமாகவே எந்த நல்ல காரியத்துக்கு நான் போனதே கிடையாது, கெட்ட காரியத்துக்கும் போனது கிடையாது. டெத்துக்கு கூட ஒரு 1-2 டெத்துக்கு போயிருக்கேன். பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நான் போனது கிடையாது. ஏன்னா பெருசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளர்லாம் பெருசாக அவ்வளோவா எதுவும் கிடையாது. ஊரில் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, இப்போ தான் அக்செப்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் என்ன வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போய் இதெல்லாம் எப்போ நடக்கும்னே தெரில. எங்கள் பாருங்கள் அழகாக ரொம்ப சூப்பராக இந்த தட்டு மாற்றின விஷயமா இருக்கட்டும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணாங்கல்ல, அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாலையெல்லாம் போட்டு ஆரத்தி எடுத்து என்னென்னமோ பண்ணாங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படி தான் பண்ணுவாங்களா நிச்சயதார்த்தம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு, திவ்யா மதன் கல்யாணத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணும். ஐம் வெயிட்டிங். அண்ட் இவனுக்கு நீங்கள் எல்லாருமே, எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து விஷ் பண்ணணும். அவங்க பாருங்கள் எல்லாருமே வந்து அந்த மேரேஜுக்கு எப்படி அந்த இது வாழ்த்துவோமோ அந்த மாதிரி பூ போட்டு வாழ்த்தினோம். இது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நிஜமாகவே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, புதுசாக கல்யாணம் ஆக போகுது அப்படின்னாலே அந்த வெக்கம், அச்சம், மடம், நாணம் இதெல்லாம் வந்துடும் சொல்லிட்டு அவன் மூஞ்சில் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம், ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேறு மாதிரி பார்த்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக கல்யாணம் மாப்பிள்ளையை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இவங்க எங்கே கூப்பிட்டு போனாங்கன்னே தெரியல. எனத்தையும் ஒரு காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் 2 பேரும் மாப்பிள்ளையும் பொண்ணு வந்து சாப்பாடெலாம் ஊட்டினாங்க. அப்புறம் திவ்யாவும் எடுத்து ஊட்டினா, இவன் என்னென்னா எனக்கு ஊட்டணுன்ட்டு நின்னாடி வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்து நானும் தம்பிங்களும் ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணனுக்குள்ள அந்த வீடியோ அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளப்பிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.